அட்டை பழசு. பாகவதர் சொல்றத பார்த்தா அந்த காலத்திலேயே கடவுளை நம்பாதவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால என்ன தெரியுதுன்னா, இந்த காலத்தில் நீங்கள்லாம் கண்டுபிடிச்சது இல்லை. இது என்னமோ நாங்கள் தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சு விட்டோம், புதுசாக சிந்தனை, கேள்வி கேட்டோம், பதில் கேட்குறோம், இன்னைக்கு தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும். அதெல்லாம் கிடையாது. இது எப்போ இருந்திருக்கு? ராமாயண காலம், அதுக்கும் முன்னாலே இருந்திருக்கு. நம்ம ராமாயணத்தை எடுத்துப்போம். ராமாயணன்றது எப்போ நடந்தது? இப்போ கலியுகம். இதுக்கு முன்னால் மகாபாரதம் நடந்தது துவாபர யுகம். அதுக்கும் முன்னால் திரேதா யுகம். அதில் நடந்தது. அதாவது லட்சம் 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 அவ்வளோ லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னால் நடந்த சமாச்சாரம். ஜாபாலின்னு ஒரு ரிஷி ராமரை காட்டிலேருந்து திரும்பி அயோத்திக்கு கூட்டின்னு வந்தோன்னு பரதன் போகிறான். கூடவே பெரிய பரிவாரம் போகிறது, சேனைகள், அது இது மந்திரிகள், ரிஷிகளும் போகிறாங்க. அதில் ஒருத்தர் ஜாபாலி. அங்கே போய் பரதன் கேட்டுக்கிட்ட போது எவ்வளவோ ஆர்கியூ பண்ணுறாங்க. ராமர் பிடிவாதமாக வரமாட்டேன், தந்தை சொல்ல காப்பாற்றணும், அதுதான் தர்மம், தர்மத்திலேருந்து நான் தவற மாட்டேன், தந்தை ஒரு வாக்கு கொடுத்துருக்கார், அது பொய்யா போகக்கூடாது, இப்படின்லாம் தர்ம நியாயமெல்லாம் பேசுகிறார் அவர். தந்தை சொல் தர்மம், அது இதுன்னு. அப்போது ஜாபாலி ரொம்ப கோவப்படுறார். தந்தையாவது ஒன்றாவது என்ன பேசுகிற நீ யார், அவர் யார்? அவர் சொல்லிட்டாரு, நம்ம சொல்கிறேன். என்ன இந்த உறவெல்லாம்? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம், அப்புறம் அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய்டுறோம், அந்த ஊரை மறந்துடுறோம். அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி தான் ஒரு உறவுலாம். தந்தை தாயின்றவா யார்? ஒரு கரு உண்டாகிறதுக்கு காரணமானவா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் என்ன இருக்குது? ப்ராக்டிக்கலாக பார்த்தியானா ஒன்றும் கிடையாது. தேவசம் பண்ணுற அது இதுன்னா என்ன தேவசம் பண்ணிட்டுருக்கு? இங்கே பிண்டம் வச்சா அவனுக்கு போயிடுமா அது? அப்படின்னா ஊருக்கு போகிறாரு எவனோத்தன், அவன் கையில் ஏன் சோத்து மூட்டையை கொடுத்து அனுப்புகிற? இங்கே பிண்டம் வைக்க வேண்டியது தானே, அவனே எடுத்துன்னு போயிடுவான், சாப்பிட்ருவான். அங்கே இங்கேருந்து பாம்பே போகிறான், நான் மயிலாப்பூரில் பிண்டம் வைக்கிறேன், அவன் பாம்பேயில் அவனுக்கு கிடைக்கும். அதுவே கிடைக்காதுன்றப்ப எங்கே மேல் உலகத்தில் கிடைக்க போகிறது? என்ன நான்சென்ஸ் இதெல்லாம்? நீ யார்? உன் வேலை என்ன? அதை பாரு. மற்றவனை பற்றிலாம் இதெல்லாம் என்ன பேச்சு? தந்தை தாய் உறவினன் கடமை புண்ணியம் தானம் தர்மம். என்ன கேட்டால் இந்த தானம் தர்மம் தேவசம் இதெல்லாம் சில பேர் பிழைக்கிறதுக்காக உண்டு பண்ணப்பட்ட விஷயங்கள். இதுக்கு போய் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறிய அப்படின்ற இந்த மாதிரி பேசுறது ஜாபாலி ரிஷி. இந்த பேச்சுக்கு பேர் சார்வாகம். சார்வாகம்னா இந்த நாஸ்திக பேச்சு. சார்வாகம்னா அது கேலிக்குரியது, பரிகாசத்திற்குரியது, நிராகரிக்க தகுந்தது அப்படின்லாம் அர்த்தம். இந்த மாதிரி பேச்சு அப்போ ராமாயணத்தில் அந்த காலத்திலே இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி ஜாபாலி சொன்ன உடனே ராமருக்கு கடும் கோபம் வருது. அவர் ஒரு ரிஷியாக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு நான் கூசலையான்னு ஆரம்பித்து தர்மத்தை உபதேசம் பண்ணுறார் ராமர், ஆஸ்திக உபதேசம். அப்போ வசிஷ்டரும் சொல்கிறார், ஜாபாலியும் சொல்கிறார், இது உண்மையாக பேசினது இல்லை, எப்படியாவது நீ திரும்பி அயோத்திக்கு வந்துட மாட்டியான்றதுக்காக பேசின விஷயம், நீ தப்பாக நினைக்காதப்பான்ற அதுக்காக பேசியிருக்காங்க. வசிஷ்டரும் சொல்கிறார், ஜாபாலி அப்படிப்பட்டவர் இல்லை, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அவ்வளோ பெரிய ஞானி, அவர் பேசினார்னா உன்னை எப்படி இழுத்துன்னு போகிறதுன்னு யாருக்கும் புரியல, அதனால் பண்ணுறார் அப்படின்னு. ஸோ அப்போவே பேசப்பட்ட விஷயம் இது. இது இன்னமும் புதுசுன்னு நினச்சிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் பேசி நிராகரிக்கப்பட்ட விஷயங்கள். அதாவது தூக்கி குப்பையில் போட்டதை இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு நான் கண்டுபிடிச்சேன்ற மாதிரி இருக்குது.